நான் உங்க மாமியார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அத சொன்னா நீ வாழ்க்கையே வெறுத்துடுவ. அப்படி என்ன சொன்னாங்க? நீ உங்க வீட்ல சண்டை போட்டு நகை வாங்கிட்டு வந்ததெல்லாம் வெறும் நடிப்பான். அப்படி சண்டை போட்டு வந்தாதான் மறுபடியும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு நீ திட்டம் போட்டு இந்த மாதிரி நடந்திருக்கியா? எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் அர்ச்சனாவை பகச்சுக்க முடியாது. ஏன்னா இடம் அவ பேர்ல தானே வாங்க போறோம். அதனால நானும் அவ மாதிரியே நல்ல மாமியாரா நடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. புகுந்த வீட்டுக்கு சொத்து வாங்கணுங்கிற நல்ல எண்ணத்துல நீ பிறந்த வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்க. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம அவங்க எப்படி பேசுறாங்க பாத்தியா? இதுக்குதான் நல்லதுக்கே காலம் இல்லைங்கிறது. உன் மாமியார் பேசுறாங்க, வாசு பேசுறாங்கிறதுக்காக நீ ஒண்ணு மனசை போட்டு குழப்பிக்காத அர்ச்சனா. இடத்த உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறதுல நீ கவனமா இருக்கணும். ஏமாந்து விட்டுறாத. இதெல்லாம் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் உன் இஷ்டம். நான் உன் மாமியாரை தான் பார்க்க வந்தேன். அவங்க எங்கேயோ வெளியில போயிருக்காங்களா? நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிடாத. நான் வரேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியம் தான். இல்ல, அவளை சும்மா விடக்கூடாது. அவளை மாமா, அத்தை மேல கோவப்படாதீங்க மாமா. அத்தை சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இடம் அத்தை பேர்ல இருந்தா தானே இந்த குடும்பத்து சொத்தாகும். என் பேர்ல இருந்தா அது எனக்கும் என் புருஷனுக்கு மட்டும்தானே சொந்தமாகும். அது எப்படிமா? அது உன் நகையை வச்சு வாங்கினது நியாயமா உனக்கு தானேம்மா சொந்தம். நான் இந்த வீட்டுக்கு வந்த மருமக மாமா. நான் இந்த குடும்பத்தை பத்தி தான் யோசிக்கணுமே தவிர ஏன் சுயநலத்துக்காக யோசிக்க கூடாது. பாத்தியா, உன் வயசுக்கு நீ எவ்வளவு பெருந்தன்மையா யோசிக்கிற. ஆனா அவ வயசுக்கு அவ இந்த மாதிரி யோசிச்சாலா? அவ அத்தையே தப்பா நினைக்காதீங்க மாமா. இடம் அவங்க பேர்ல இருந்தா என்ன? அவங்க என்ன எடுத்துட்டா போறாங்க? குடும்பத்துக்காக விட்டுட்டு தானே போறாங்க. என்னம்மா நீ? நான் உன் நல்லதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ உங்க அத்தையை பத்தியே பேசிட்டு இருக்க. அவளுக்கு தான் புத்தி இல்லைன்னா இந்த கவிதாவுக்குமா புத்தி இல்லாம போச்சு? அவ சொன்னான்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து சொன்னதுனால தானே நீ கடைசி நேரத்துல இந்த மாதிரி முடிவை மாற்ற வேண்டியதா போச்சு. வரட்டும், இனிமே அந்த கவிதாவை வீட்டுக்குள்ளே நுழைய விடக்கூடாது. அவங்க மேல கோவப்படாதீங்க மாமா. நான் ஏன் சொல்றேன்னா, கவிதா மட்டும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா அத்தை மனசுல இப்படி ஒரு வருத்தம் இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும். ஆனா நான் நகை வாங்கிட்டு வந்தோம், நான் பிறந்த வீட்டுக்கு தான் விசுவாசமா இருக்கேன்னு அத்தை இன்னும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. புகுந்த வீட்டு மேல இருக்கிற விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதனாலதான் அந்த இடத்து பத்திரத்தை அத்தை பேர்லயே பதிவு பண்ண சொன்னேன். ஒருவேளை இடத்தை என் பேர்ல பதிவு பண்ணிருந்தேன்னா இந்த வீட்டுக்குள்ள நான் இருந்தாலும் மனசளவுல நான் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிருப்பேன் மாமா. அதெல்லாம் யோசிச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இருந்தாலும் எனக்கு சொத்து முக்கியம் இல்ல மாமா, சொந்தங்கள் தான் முக்கியம். உறவுகள் என்னை விட்டு போயிடக்கூடாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன மாமா யோசிக்கிறீங்க? சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேமா. என்னமோ என் வாயை கட்டி போட்டேன். இதெல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியலம்மா. எல்லாத்துக்கும் அந்த கடவுளும் காலமும் தான் பதில் சொல்லணும். எங்க காணோம் அக்காவை? அக்கா, அக்கா வாங்கக்கா, உட்காருங்க. உட்காருது இருக்கட்டும் அக்கா. இப்போ உங்ககிட்ட நான் சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போக வந்திருக்கேன். முதல்ல உட்காருங்க, அப்புறம் கேக்குறேன். அக்கா, நான் சொல்ல வந்த விஷயத்தை முதல்ல கேளுங்க அக்கா. முதல்ல வந்து உட்காருங்க. வாங்க 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 வாங்க.
உட்காருங்க, கொஞ்சம் இருங்க வரேன். ஐயோ, சந்தோஷமான விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லலான்னு வந்தா ஏன் இன்னைக்கு இப்படி இருக்காங்க? அக்கா வாயை திறங்கக்கா. என்ன விஷயம்? வாயை திறங்களேன். எதுக்குன்னு சொல்லுங்க அக்கா. வாயை திறங்கன்னு சொல்றேன்ல. என்னக்கா நீங்க நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு இனிப்பு கொடுக்கணும், நீங்க கொடுக்குறீங்க. என்ன விஷயம்? இடம் உங்க பேருக்கே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, அதானே சொல்ல வந்தீங்க? ஆமாக்கா, இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாம எதுவும் நடக்காதுக்கா. ஆனா உங்களுக்கு தெரியாமயே ஒரு அதிசயம் நடந்து போச்சே. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கடைசி நிமிஷத்துல நான் எப்படி வேணாலும் முடிவை மாத்துவேன்னு சொன்னீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ நான் பதட்டத்துல இருந்தேன். அதுக்கெல்லாம் வேலையை வைக்காம அர்ச்சனாவே மனசு மாறி இடத்த அத்தை பேர்லயே எழுதி வச்சிருங்கன்னு சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சுக்கா. அர்ச்சனாவே மனசு மாறி சொல்லல, நான் தான் சொல்ல வச்சேன். என்னது? அர்ச்சனாவை நீங்க சொல்ல வச்சீங்களா? எப்படிக்கா? நீங்க தான் அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரல, அதுக்கு முன்னாடி அவளை எங்க பாத்தீங்க, எப்ப பேசுனீங்க? எப்படி நடந்துச்சு எங்க நடந்துச்சுன்னெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதான் முக்கியம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாம் செஞ்சு முடிப்பேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்க்கா. உங்களாலதான் நான் இப்போ ஒரு இடத்துக்கு சொந்தக்காரியா இருக்கேன், ஒரு சொத்தும் சேர்ந்திருக்கு. அக்கா, நான் உங்களை வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன்க்கா. இது மட்டும் இல்லக்கா, நீங்க மறக்க முடியாத அளவுக்கு நிறைய செய்ய போறேன். அக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்ப நான் புறப்பட்டுமா? வாங்கக்கா. வரேன்க்கா. போடி போ, உன்னோட இந்த சந்தோஷம் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பாக்குறேன். ரம்யா, ரம்யா, ரம்யா. அத்தை, ரம்யா குட்டி, அத்தை. எப்படிடா இருக்க? பாட்டியெல்லாம் வீட்ல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, பாட்டிக்கும் உனக்கும் சண்டையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா செல்லம். அப்ப ஏன் என்ன பார்க்க வரல? அம்மா, நீ நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், சரியா? ஏய், அண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் பேசாத. கேளுங்க. நமக்குள்ள இருந்த அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. நான் சொன்னது சொன்னதுதான். வழியில பாக்குறது, உறவு கொண்டாடுறது, குழந்தை கொஞ்சம் வேலை எல்லாம் வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் உன்ன. அண்ணே, அத்தை ஏன் ஏன் இப்படி? ஏய், அத்தைக்கு தானே பல்லெல்லாம் தட்டிடும். சும்மா காரு. அன்னைக்கே பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல, புரியுத? அண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுண்ணே. எல்லாம் காது குளிர கேட்டாச்சுமா. இனிமேல் எதுவும் சொல்லவும் வேணாம், நான் கேட்கவும் வேணாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், உனக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு நான் தான் தாய் மாமன். அண்ணே, என்னண்ணே? அண்ணே, அண்ணே. சின்ன வயசுல பூமி சுத்தம்னு படிச்சிருக்கேன், ஆனா பார்த்தது இல்ல. இன்னைக்கு தான் ஏய் கஸ்மாமா ஓரமா போயா. ஏய் ரோட் அழகா போயா. ஓ ரோடா? சாரி சாரி, வெரி சாரி. ஏற்கனவே 2 நாள் லீவ் போட்டேன், இன்னும் லீவ் விட்டா தரமாட்டானுவ. இங்க பாத்தியா தண்ணியை போட்டு பார்த்தா டீசெண்டா இருக்கானுவ. ஏன் தான் இப்படி இருக்கானுங்களோ? படிச்சவனும் அப்படிதான் இருக்கான், படிக்காதவனும் அப்படிதான் இருக்கான். என்ன பண்றது?
நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா. ஏய் ஏய் படிச்சுடாரு. ஏய் ஏய் டேய் யாராவது வந்துட்டு போறாங்க. ஓடியா ஓடியா. ஏய் எடுடா எடுடா. யாராவது என் படிச்சுடாரு. ஏய் செழியன் 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 எந்திருங்க. என்ன இந்த இடத்துல? செழியன் இங்க பாருங்க. எந்திரிங்க செழியன் எந்திரிங்க. யாரு? ஐயோ கடவுளே. செழியன் யாருன்னு இங்க பாருங்க. நான் நந்தினி வந்திருக்கேன். செழியன் இங்க பாருங்க. செழியன் எந்திரிங்க. யாரு? செழியன் யாருன்னு கேக்குறான்ல. நான் நந்தினிங்க. செழியன் எந்திரிங்க. செழியன் எந்திரிங்க. செழியன் நீங்க பாருங்க. செழியன் எந்திரிங்க. செழியன் செல்வம் என்னாச்சு? பாத்தியா செல்வம்? செழியன் எந்த குளத்துல இருக்காருன்னு இங்க பாரு. சார் சார் தூக்கம் அது சார். விடுங்க. ஆட்டோ செழியன் ஆட்டோ இங்க வாங்க. எந்திரிங்க சீக்கிரம் வாங்க. செழியன். சார் சார் செல்லுங்க சார். மீனாட்சிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே இப்படி கலங்கி போயிட்டா என்னடா அர்த்தம்? செழிய வந்துருவான்டா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. மீனாட்சி பச்சை தண்ணி கூட குடிக்காம பட்னியா கிடக்குறா. போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லி சாப்பிட வை போ. டேய் நான் போய் என்னடா அவளுக்கு ஆறுதல் சொல்றது? எங்க ஆஸ்திக்கும் ஆசைக்கும் அவன் ஒரே பையன். இப்ப அவன் எங்க இருக்கானோ என்ன பண்றானோ எதுவுமே தெரியல. இந்தாங்க சார். சரி சார். பார்த்து நந்தினி அந்த பக்கம் பிடி. சார் மீனாட்சி நம்ம பையன் வந்துட்டான். சார் ஐயோ என்னடா என்ன கோலம் இது? என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல. பயப்படாதீங்க. சரியா இல்ல. டேய் சரியா என்னாச்சுடா உனக்கு? ஐயோ என்ன பண்ணுவேன்னா? சரியா குளிப்பாட்டி விட்டு படுக்க வைங்க. தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். என் புள்ள ராஜா மாதிரி இருந்தா இப்படி ஆயிட்டானே. இந்த கோலத்துல வந்திருக்கானே. சரியா என்னாச்சுடா உனக்கு? செல்வம், செழியனை காணோன்னு 4 நாளா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். நீ எங்கப்பா பார்த்த? நான் பார்க்கல சார். நந்தினி தான் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. போய் பார்த்தா ஓவராக தண்ணி அடிச்சுட்டு செழியன் சார் ரோட்டில் படுத்து கிடந்தாரு. பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சு. அதான் உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். எங்க குடும்பத்துல யாருக்கும் குடினால என்னன்னு தெரியாது. மருந்துக்கு கூட நாங்க அதை தொட்டதில்லை. அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன்
இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்திருக்கான். எல்லாம் என் தலையெழுத்து. என்னை விட நல்ல பேர் எடுப்பான், குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டானே. என் புள்ள குடிச்சிட்டு ரோட்ல கிடந்திருக்கான்னா எனக்கு எவ்வளவு கேவலம். இப்படி ஒரு புள்ள எனக்கு தேவையாடா? டேய், காணாம போன பையன் கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. செழியன் ஒன்றும் தப்பான பையன் இல்லடா. அவன் வேதனையே ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியிருப்பான். அவங்க குடிச்சா சரியா போயிடும்னு சொல்லியிருப்பாங்க, குடிச்சிருப்பான், அவ்வளோதான். நாம எடுத்து சொன்னா தெரிந்துடுவான். ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்சு செழியன் சார் தப்பானவரெலாம் கிடையாது, கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆகிறவரெலாம் கிடையாது. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. இனிமேல் அந்த தப்பு நடக்காம நாம தான் பார்த்துக்கணும். இது செல்வம், நம்ம பையன்தான். நான் முந்தைய உங்ககிட்ட சொன்னேன் நந்தினியோட ஃப்ரெண்டுன்னு, அது இவன் தான். வணக்கம். ரோட்ல கிடந்து என் மான மரியாதையை நல்ல விதமா வீட்டுல கொண்டாந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ, என்ன சார் நீங்க நன்றிலாம் சொல்றீங்க? நடந்த விஷயம் எல்லாமே எனக்கும் தெரியும். நீங்க ஒரு அப்பாவா படுற வேதனை எனக்கும் நல்லா புரியுது சார். சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நேரத்தில் உங்க பையன் விஷயத்துல நீங்க ரொம்ப கண்டிப்பா இருக்கக்கூடாது சார். நிலைமை என்ன மோசமாகிறது கூட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் விட்டு பிடிங்க. என்னடா அறிவுரை பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு கெட்டவனை நல்லவனாக்குறது ரொம்ப சுலபம் சார். ஆனா ஒரு நல்லவன் கெட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் அவனை திருப்பி திருத்துறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அப்ப நான் வரேன் சார். வாப்பா. சரியா? என்னடா இப்படி ஆயிட்டீடா? சாரிம்மா, ரொம்ப குடிச்சிட்டேன்ல. சரிம்மா. சரியா? மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா.